அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் எவருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என பல வீடியோக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். நான் பெரிய ஆள் அல்ல, ஆனால் நான் சொல்வதை கேட்க வைக்கும் அளவுக்கு என் வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கிறது என்று நம்புகிறேன். நாங்கள் ஊனமுற்றவர்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம். ஆனால் எங்கள் கஷ்டம் யாருக்கும் தெரிவதில்லை. எங்களுடைய கஷ்டம் யாருக்கும் தெரிவதில்லை. நினைவுகள் தப்பி இருந்தால் கூட எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நினைவுகள் தப்பி வாழ முடியவில்லை. பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். ஆனால் என்னால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. என் அம்மா என்னால் கஷ்டப்பட்டார். என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு போதிக்க கஷ்டப்பட்டார்கள். இப்பொழுது நான் இருக்கும் இடத்திலும் எனக்கு உதவி செய்ய சிலர் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு ஒரு வகையில் நான் தான் பொறுப்பு. ஆனால் அதை நிவர்த்தி செய்ய என்னால் முடியவில்லை. அதுதான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது. ஊனமுற்றவர்கள் பிறப்பால் சாவும் விடப்பட்டவர்கள் போலும். அதனால்தான் அவர்கள் கஷ்டப்படுவது வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வருகிறது. ஆண் ஊனமுற்றவர்களுக்கு நல்ல துணையாக ஒரு மனைவி வர வேண்டும். அவர்களுடைய ஊனத்தை பொருட்படுத்தாமல் அவர்களை வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும். இதுவே என் ஆசை. ஒரு ஊனமுற்றவனாக என் மனைவி என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். என்னோடய பர்சனல் ஃபீலிங்கை நான் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் எல்லாமே என்னுடைய குடும்ப நண்பர்கள் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க 19 பேருமே என்னுடைய குடும்ப நண்பர்கள், என்னுடைய வெல்விஷர்கள்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இது சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் எங்களுடைய ஊனத்தை ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மாற்றிருக்கேன், என்னுடைய ஊனத்தை. ஆனால் பிறவி சாவத்தை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு விடப்பட்ட சாபம் இது. ஆனால் அந்த சாபத்தை மீறி ஓரளவு வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறேன். அதற்கு இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன். மூளை வளர்ச்சி இல்லாமல் வாழ்ந்து என் அம்மாவால் 1 லட்சம் ரூபாய் அந்த காலத்திலேயே செலவழிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை உஷாராக்குறாங்க, படிக்க வச்சாங்க, வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை பார்க்குறதுக்கு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. இந்த வழி என்றைக்குமே என்னை விட்டு போகாது. ஆனால் நினச்சி அழமாட்டேன். எனக்கு அழறது, என் சோகம் மற்றவங்களுக்கு போகிறது பிடிக்காது. இப்போ ஏன் ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு ஊனமுற்றவன்னா நிச்சயமாக வெளியிடங்களில் ஒரு கேவலமான தாட்ஸ் இருக்குது. ஒன்று நாங்கள் முடங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்துடணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை எடுக்கணுங்கிற நினைப்பு சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. அதை தவிர்க்க முடியலை. எங்கள் மேலே இறக்கம் காட்டுங்க, ஆனால் எங்களை இறக்கி விடணும்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட எங்களுக்குன்னு தனியாக ஒரு தினமே இருக்குது, ஊனமுற்றோர் தினமே இருக்குது. சிறப்புகள் எங்களுக்கு இருந்தாலும் குறைகளும் இருக்குது. சிறப்புகளை விட குறைகள் அதிகமாக இருக்குது. நான் வெளியே சொல்லிட்டேன் என்னோடய ஃபீலிங்ஸை. ஆனால் பல பேர் அவங்களோட ஊனமுற்றவர்கள் அவங்களோட ஃபீலிங்ஸை எப்போவுமே வெளியே சொல்கிறதில்ல. சொல்ல அவங்க விரும்புகிறது, நானும் விரும்பலை. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஒரு எம்பரேசிங்கான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நான் இதை கூட வெளியே சொல்கிறேன். ஒரு வேளை பார்த்தா நான் சொல்லக்கூடாது தான். எனக்கும் எந்த என் கால் இப்போ சரியாயிடுச்சு. இருந்தாலும் என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒருத்தர் மாதிரி டக்குன்னு ஒரு வேலையை செய்ய முடியாதப்போ நான் யார்கிட்டையாவது என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி தானே ஆகணும். அதனால தான் உங்கள்கிட்ட என்னுடைய குடும்ப நண்பர்களாக நினச்சி உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஒரு நல்ல வீடியோ போடணும்னு நினச்சேன். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
போப் கல்லூரிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த காலேஜ் வந்து எந்த வகையிலையும் பார்ஷியாலிட்டி பார்க்காம எனக்கு என்னென்ன சலுகைகள் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்து என்னை நல்லபடியாக ஒரு வேலையில் அமர்த்தினதுக்கு அந்த கல்லூரியும் ஒரு காரணம். நிறைய பேருக்கு அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லலாம். இன்னான்னு கிடையாது, கடைநிலை ஊழியர்கள்லேருந்து ப்ரொஃபஸர் வரைக்கும் என்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அதுக்கு நான் இப்போ இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் வந்து கடவுள் நிர்ணயித்தது. அதை வந்து நான் அனுபவித்து முடிச்சிட்டேன். இனிமேலாவது நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தேன்னா என்னை போன்று கை கால்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது உதவிகளை என்னுடைய வருமானத்தில், என்னுடைய சுய வருமானத்தில் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். எங்களுக்கு பொதுவாக உதவின்னு தேவையில்லை. எங்கள் மேலே இறக்கப்படுங்க, பரிதாபப்படுங்க, ஆனால் எங்களை பரிகாசம் பண்ணாதீங்க. ஊனமுற்றவர்கள் பரிகாசம் பண்ணுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நார்மலாக இருக்கிறவங்களால பரிகாசம் பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்க. நார்மலாக இருக்கிற எல்லாரையும் பார்த்து தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். எங்களுக்கு ஏன் திறமை இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்னோடய ஆதங்கத்தை வந்து நான் இப்போவும் வெளிப்படுத்தலைன்னா என் மனசு வெடித்து போயிடும். அதனால தான் நான் இப்போ கூட வெளிப்படுத்துகிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை நான் சாயந்தரம் அப்லோட் பண்ணுவேன். என்னுடைய நிறை குறைகளை தான் நான் சொல்லியிருக்கேன். யார் மனதையாவது நான் புண்படுத்தியிருந்தேன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி. எப்பொழுதுமே கடவுள் துணை இருந்தால் எதையும் வென்று விடலாம். அதற்கு நாங்கள் எங்களை போன்ற ஊனமுற்றவர்கள் மிக சரியான உதாரணம். மாரியப்பன் தங்கவேலு தடகள வீரன், அவரும் ஊனமுற்றவர் தான். நிறைய ஊனமுற்றவர்கள் வந்து கிரிக்கெட்டில் எல்லா கேம்லையும் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்தர்ப்பம் அமையணும். சந்தர்ப்பம் அமைஞ்சால் ரொம்ப நல்ல ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். தமிழக அரசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் திரும்பவும் வரும்போது சொல்கிறேன், கிரிட்டிசைஸ் பண்ணாதுங்க. எங்களுக்கு திறமை இருக்குது, அதை நாங்கள் காட்டுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. எங்களை வந்து நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுக்கு தடக்கல்லாம் நிற்காதீங்க. நல்லபடியாக எங்களை வாழ விடுங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இல்லைன்னா எங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக்கோங்க. உங்களை கிரிட்டிசைஸ் நார்மலாக இருக்கவங்களாம் நான் எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வீடியோ போடல. மனசில் உள்ள ஆதங்கங்களை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே காட்டி தானே ஆகணும். அது மனித இயல்பு தானே. அந்த இயல்புனால தான் இதை போட்டேன். யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அண்டு என்றைக்குமே லைஃப்பில் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். நல்லது செய்ய முடியாவிட்டால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்குவோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. எப்போவுமே வந்து ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஊனமுற்றவர்களை புறக்கணித்து நீங்கள் வாழ முடியாது. நான் ஏற்கனவே காலைல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், விபத்து வந்தால் நீங்களும் எங்களை மாதிரி ஆகலாம். சாவு விட்ட மாதிரி தெரியும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் பார்க்குறவங்க இந்த வீடியோவை தவிர்த்தா கூட நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஆனால் எங்களுடைய ஆதங்கத்தில் இதுவும் ஒரு பகுதி. எங்களை ஏன் வந்து தப்பான பார்வையில் பார்க்குறீங்க? நாங்கள் வந்து எங்கள் கண்ணை வச்சு எங்களை எடை போடுறீங்க, எங்கள் காலை வச்சு எடை போடுறீங்க, எங்கள் கை ஊனத்தை வச்சு எடை போடுறீங்க, வாய் பேசாட்டா அதுக்கு ஒரு எடை போடுறீங்க. அதுக்கு நான் என்ன செய்யும்? நாங்கள் எப்படி அரவாணிகளும் பெண்களும் ஒரு வகையில் கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும். அதனால தான் இந்த வீடியோவை என்னுடைய மொத்த ஆதங்கத்தையும் இந்த வீடியோவில் கொட்டியிருக்கேன்.
once again, I'm sorry to all of you to hurt you.